யாராலும் தடுக்க முடியாத அதி உச்ச இராணுவ பலத்தை பயன்படுத்தி கிரீன்லாந்தை எங்களால் எடுத்துக்கொள்ள முடியும், ஆனால் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு எல்லா ஊடகங்களையும் எல்லா தொலைக்காட்சிகளையும் பயங்கர ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்குது, பரபரப்பாக பேசப்படுது. ஏனென்று சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கார். உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரத்தில் பொருளாதார உச்சி மாநாடு நடந்து கொண்டிருக்குது. உலக நாடுகளினுடைய தலைவர்கள் எல்லாருமே அங்கே கூடியிருக்கிறார்கள். அப்போ அதில் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றியிருந்தவர். அதில் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தவர். என்ன பிரச்சனை சொன்னால், இந்த உச்சி மாநாடு கூட்டப்பட்டது பொருளாதாரம் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு. ஆனால் வந்திருந்த தலைவர்கள் எல்லாருமே கதைச்சது கிரீன்லாந்து பிரச்சனை தான். ஏனென்றால் இன்றைய திகதியில் உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்படுறதே இந்த கிரீன்லாந்து பிரச்சனை தான். இங்கால ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான சண்டை அது ஒரு பக்கம் ஓரமாக கிடக்குது. அங்கால காசா யுத்தம் அது இன்னொரு பக்கம் கிடக்குது. அதை பற்றி யாரும் கதைப்பார் கிடையாது. எல்லா ஊடகங்களும் கதைக்கிறது இந்த கிரீன்லாந்து அமெரிக்கா எடுத்துக்கொள்ள போதா இல்லையா, எப்படி எடுத்துக்கொள்ள போது, ஐரோப்பிய நாடுகள் விட்டு கொடுக்க போதா, சண்டை வருமா, போர் மூலமான்னு சொல்லி பரபரப்பான விவாதங்கள் போய்கொண்டிருக்குது. அப்ப இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வேறு என்ன எல்லாம் சொல்லி இருக்கிறார், எப்படி எல்லாம் விரட்டி இருக்கிறார் என்றது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும், அவ்வளோதான் கதை. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஏது செய்கிறீங்களோ தெரியாது, கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும் என்றதான் ட்ரம்பினுடைய ஒற்ற நிலப்பாடு. அப்போ பரவலாக பேசப்பட்டது தானே, ட்ரம்ப் சில படையை இறக்குவாரா, அமெரிக்க இராணுவத்தை கொண்டு இறக்குவாரான்னு சொல்லி. இதுக்கிடையில் இங்கே ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சில நாடுகள், பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் தங்களுடைய 1-2 இராணுவத்தை ஒரு அடையாளத்துக்கு அங்கே அனுப்பினது, கிரீன்லாந்துக்கு அனுப்பினது ஒரு சிம்போலிக்காக அதாவது எங்களோட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குது, எங்களுடைய இராணுவ ஆளுகைக்குள்ள தான் கிரீன்லாந்து இருக்குது என்றதை காட்டுறதுக்காக சாம்பிளுக்கு 1-2 இராணுவத்தை அனுப்பினது. அந்த இராணுவத்தினரால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அங்கே போயிட்டு சண்டை பிடிக்க போகிறதோ அல்லது யுத்தத்தில் ஈடுபட போகிறதோ, ஈவன் ஒரு ரவுண்ட்ஸ் கூட அவர்கள் சுட போகிறது இல்லை. அது சும்மா அடையாளத்துக்கு அனுப்பப்பட்டது. இப்படியான பின்னணியில் ட்ரம்ப் சிலவளை படையெடுத்து கொண்டு வரலாம் தானே. எப்படி வெனிசுவேலாக்குள்ள இரவோடு இரவாக போய் இறங்கி அந்த நாட்டு ஜனாதிபதியை தூக்கினாரோ, அதே மாதிரி ஒருவேளை கிரீன்லாந்துக்குள்ள இரவோடு இரவாக படையை கொண்டு இறக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்கு தானே. எனவே சுருக்கமாக சொல்ல போனால், ட்ரம்ப் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வாரா இல்லையான்றது இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதோட ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருந்தவர் 2 வழி இருக்குது. ஒன்று இலகுவான வழி, மற்றது கடினமான வழி என்று. கடினமான வழின்னு தான் சொன்னவரே தவிர அது என்ன கடினமான வழி என்று சொல்லல. அது சிலவள இராணுவ நடவடிக்கையாக கூட இருக்கலாம் என்று சொல்லி பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்கார், நாம் படையை இறக்கவோ யுத்தத்தில் ஈடுபடவோ போகிறது இல்லை, அது எனக்கு தேவையில்லை, அதை நான் விரும்பலை, அப்படி செய்ய போகிறதும் இல்லைன்னு சொல்லி 3 விதமாக அழுத்தமாக சொல்லிப்பட்டார். இராணுவத்தை பயன்படுத்த போகிறது இல்லைன்னு சொல்லி அப்படி சொன்னதோட இன்னும் ஒரு வசனம் சேர்த்து சொன்னவர், ஆனால் யாராலுமே கட்டுப்படுத்த முடியாத அளவு பேராற்றல் கொண்ட இராணுவம் எங்கள்கிட்ட இருக்குது, அந்த பெரிய வல்லமை மிக்க இராணுவத்தை இறக்கித்தான் நாங்கள் கிரீன்லாந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொன்னவர். அதாவது இராணுவத்தை இறக்க மாட்டேன்னு சொன்னவர், இறக்க வேண்டிய தேவை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியும் சொன்னவர். எனவே ட்ரம்ப் உங்களுக்கு தெரிஞ்சானே, இப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார், வெரைட்டி பார்ப்பார், என்ன சொல்லி நம்ம சொல்லிட்டு ரியாக்ஷன் பார்ப்பார், மற்ற தலைவர்கள் என்ன சொல்லி நம்ம சொல்லி. இதுக்கிடையில் ஏனைய நாடுகளுடைய தலைவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் சொல்லியிருக்கார், ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை, அதுக்கு நாங்கள் பயப்படுறாக்கள் கிடையாது சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இருந்த போதிலும் கூட ட்ரம்ப் விடுற மாதிரியே இல்லை, விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை. இதுக்கிடையில் டென்மார்க்கில் இருந்தும் கிரீன்லாந்தில் இருந்தும் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் நகருக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழு ஒன்று போனது. இப்போ கடந்த ஒரு 4-5 நாளாக அங்கே தங்கியிருந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு அவர்கள் நாடு திரும்பி இருக்கிறார்கள் வெறுங்கையோட. ஏன்னு சொன்னால் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவும் எட்டப்படையலை. ஏன் சொல்லுங்க பாப்போம், எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும் என்றதான் அமெரிக்காவினுடைய நிலப்பாடு, இல்லை கிரீன்லாந்தை விட்டே தரமாட்டோம் என்றதான் இவர்களுடைய நிலப்பாடு. அதனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கும் பெறாமல் வெறுங்கையோடு திரும்பி வர வேண்டி வந்தது. அதோட இன்றைக்கு டாவோஸ் நகரத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், அதாவது கிரீன்லாந்தை நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்கான அந்த பேச்சுவார்த்தை உடனடியாக ஆரம்பிக்கப்படணும், ஏனைய நாடுகளுடைய தலைவர்கள் தயாராக இருங்கன்னு சொல்லி. இதுக்கு முதல் நடந்த பேச்சுவார்த்தைக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முதல் நடந்த பேச்சுவார்த்தை கிரீன்லாந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது செய்வோம் என்ற மாதிரி பேச்சுவார்த்தை. இன்றைக்கு ட்ரம்ப் சொன்னது என்னென்னு சொன்னால், இல்லை கிரீன்லாந்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம், அதை எப்படி
எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம்ன்றதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் உடனடியாக, அதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஒட்டியே பரபரப்பு தான். இதுக்கிடையில் வந்து பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் நேற்று வந்து டாவோஸ் நகரத்தில் உரையாற்றியக்குள்ள சில பல விஷயங்களை வந்து காரசாரமாக சொன்னவர். என்ன சொன்னவர் என்று சொன்னால், But we do prefer respect to bullies, we do prefer science to plotism, and we do prefer rule of law to brutality. We have a place where rule of law. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டம், நீதி, நியாயம் அதுக்கெல்லாம் மரியாதையே இல்லை. இதெல்லாம் பொதுவாக நாங்கள் சொல்கிற வசனங்கள், ஆசிய நாடுகள் அல்லது மூன்றாம் உலக நாடுகள் சொல்கிற வசனங்கள்லாம் இதுகள். நீதி இல்லை, நியாயம் இல்லை என்று சொல்லி. ஏனெண்டா அடக்குமுறைக்கு உள்ளாகிறது நாங்கள் தானே. நாங்கள் சொல்ல வேண்டிய வசனத்தை வந்து பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் சொல்லியிருக்கார். இப்பெல்லாம் வந்து யுத்தங்கள் நடக்குது, ஒரு காரணமும் இல்லை, காரணம் இல்லாமல் யுத்தம் நடக்குது. ஏன் எதுக்கண்டே நடக்கல, பவர் உள்ளாக்கள், வல்லமை உள்ளாக்கள் எடுக்கிறது தான் தீர்மானம் என்று ஆயிற்று என்று சொல்லி பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உரையாற்றினது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. அவர் அமெரிக்காவை தான் சொன்னவர். ஏன்டா அவர்கள் எடுக்கிறதான் முடிவாக இருக்கே தவிர, இராணுவ வல்லமையில் அவர்கள் தான் நம்பர் 1. எனவே அவர்கள் எடுக்கிறதா முடிவாக இருக்கே தவிர மற்றபடிங்க சட்டங்களுக்கு, சர்வதேச சட்டங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை என்று சொல்லி நேற்று உரையாற்றி போட்டார். இருந்தாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி கொஞ்சம் காரசாரமாக தான் சொன்னவர். அதோட மேக்ரோன் நேற்று உரையாற்ற வரைக்குள்ள வந்து நல்ல வடிவான ஒரு சன் கிளாஸ் ஒன்று போட்டு கொண்டு வந்தவர். அப்போ நிறைய பேருக்கு ஆச்சரியம், எதுக்கு சன் கிளாஸோட வந்தவர் என்று சொல்லி. 6வது ஹோலுக்குள்ள, மூடின அறைக்குள்ள, ஹோலுக்குள்ள நடக்கிற கூட்டத்தில் சன் கிளாஸோட உரையாற்றுவீனமா இல்லை தானே? அப்போ அது ஒரு நகைச்சுவை மாதிரி தானே. அப்போ எதுக்காக இமானுவேல் மேக்ரோன் சன் கிளாஸோட வந்தவர் என்று சொல்லி அது நேற்று ஊடகங்களில் பிட்டிய விவாதம். அப்புறம் அதுக்கான விளக்கம் என்னென்னு சொன்னால், அவருக்கு இந்த கண்ணில் வந்து ஏதாவது தூசு எழுதம் பட்டிருக்கும் போல இருக்கு. 2-3 நாளாக அவருடைய கண் வந்து சிவந்து தான் இருந்தது. அதுக்கிடையில் வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒரே நகைச்சுவை தான். அதாவது இமானுவேல் மேக்ரோன் அவர்களுடைய மனைவி இருக்காதானே பிரிஜித், அவள் வந்து திரும்பவும் அடிச்சு போட்டா போலடக்கு, திரும்பவும் கன்னத்தை பொத்தி குத்தி போட்டா போலடக்கு என்று சொல்லி. ஏனெண்டா இதுக்கு முதல் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது தானே இந்தோனேசியா நினைக்கிறேன். இந்தோனேசியாவுக்கு மேக்ரோனும் பிரிஜித் மேக்ரோனும் போகைக்குள்ள ஃப்ளைட்டில் வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எனவே அதை வச்சுக்கொண்டு திரும்பவும் அவருக்கு அடி விழுந்துட்டுன்னு சொல்லி அதனால தான் கண் வீங்கி இருக்குன்னு சொல்லி சமூக வலைத்தளங்களை வந்து ஒரே நக்கல் நையாண்டி. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, அதனால தான் நேற்று உரையாற்றியக்குள்ள இமானுவேல் மேக்ரோன் வந்து சன்கிளாஸ் போட்டுக்கொண்டு வந்தவர். இன்றைக்கு ட்ரம்ப் உரையாற்றியக்குள்ள அதையும் சொல்லி காட்டினவர். இன்னத்துக்கு சன்கிளாஸோட வந்த நீங்கள் இந்த மாதிரி மேக்ரோனோட உரையை வந்து நான் நேற்று கேட்டேன், சன்கிளாஸ் போட்டுக்கொண்டு உரையாற்றினவர் என்று சொல்லி அது ஒரு நக்கலாக சொல்லி இருந்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதுக்கிடையில் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு வசனம் ஒன்று சொன்னார். இப்போ கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குக்கு தான் சொந்தம். டென்மார்க் தான் கனகாலமாக பல வருடங்களாக சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்குது, அவர்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ட்ரம்ப் சொல்லிவிட்டார், இது டென்மார்க்குக்கு தான் சொந்தம்ன்றதுக்கு எழுத்துப்பூர்வமான எந்த விதமான ஆவணங்களும் இல்லை, டென்மார்க் வந்து சும்மா சொல்லி கொண்டிருக்குது என்று சொல்லி ட்ரம்ப் ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டார். இது எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி பார்த்தா, அதை அப்படி சொல்ல முடியும், இதில் உண்மை இருக்கா இல்லையா, ட்ரம்ப் சொன்னது உண்மையா இல்லையா என்று சொல்லி அடுத்த விவாதம் போய்கொண்டிருக்குது ஊடகங்களில். இருந்தாலும் 1933ஆம் ஆண்டில் சர்வதேச நீதிமன்றம் ஒரு தீர்மானம் கொடுக்குது. என்னென்னு சொன்னால், கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குக்கு தான் சொந்தம் என்று சொல்லி 1933ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் இருக்குது. அதை விட பெரிய எழுத்து மூலமான ஆவணம் வேறு என்ன வேணும்? நீதிமன்றமே சொல்லிடுது, பிறகு என்ன? எனவே ட்ரம்ப் சொல்லிவிட்டார், இவையிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸே கிடையாது, சும்மா வச்சிருக்கிறோம் கிரீன்லாந்து அப்படி சொல்லி. இது முதலாவது. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிவிட்டார். பிடிச்சி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு குண்டத்துக்கு போட்டு விட்டார் என்று சொல்லலாம். அதன் என்று சொன்னால், 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சது தானே, 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு நாங்கள்லாம் கிரீன்லாந்துக்கு டென்மார்க்கிட்ட கொடுத்தாங்களே தவிர எங்கட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் கிரீன்லாந்து இருந்தது என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லிவிட்டார். அதுக்கும் ஒரு சின்ன வரலாறு ஒன்று இருக்குது. அதாவது 1941ஆம் ஆண்டு 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்து பரபரப்பாக போய்கொண்டிருக்குது. எல்லா நாடுகளும் மாற்றி மாற்றி சண்டை போய்கொண்டிருக்கிற அந்த டைமில் அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், இந்த மாதிரி கிரீன்லாந்துக்கு வந்து ஆபத்து வருது, ஜப்பானால் ஆபத்து வருது, இங்கால இத்தாலி மற்ற நாடுகள் இருக்குது தானே, எல்லாத்தாலையும் வந்து கிரீன்லாந்துக்கு ஆபத்து வருது. எனவே கிரீன்லாந்தை பாதுகாக்க வேண்டியது அமெரிக்காவினுடைய பொறுப்பு, நீங்கள் பாதுகாத்து தாங்கன்னு சொல்லி டென்மார்க்கும் அமெரிக்காவும் வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டவை 1941ஆம் ஆண்டு. அந்த ஒப்பந்தம் கைச்சாத்தான பிறகு உடனடியாக என்ன நடக்குது? அமெரிக்கா தன்னுடைய படைகளை வந்து கிரீன்லாந்தில் இறக்குது. கடற்படை இறக்கி, விமானப்படை இறக்கி, விமான ஓடுதளம் எல்லாம் அமைச்சு, கடற்படை தளங்கள் எல்லாம் அமைச்சு கிரீன்லாந்தை வந்து முழு பாதுகாப்பு. ஏன்னு சொன்னால், அந்த டைமில் வந்து கிரீன்லாந்தை ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு நிலைமை இருந்ததாம். எனவே அமெரிக்க படைகள் போய் அங்கே இறங்கினதால கிரீன்லாந்து பாதுகாக்கப்பட்டது. எனவே டென்மார்க்குக்கு கிரீன்லாந்தை அப்போ பாதுகாத்து கொடுத்ததே அமெரிக்கா தான் என்று சொல்லி. எனவே கிரீன்லாந்துக்கு என்னதான் நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.